வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு போட்டு ஒரு அருமையான ஸ்வீட் பன்னீர் நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம குழந்தைங்களுக்கு விருப்பப்படி செஞ்சு கொடுக்கலாம். சில பேர் சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இப்படி செஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னமாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான பொருட்கள் ஏலக்காய், வெல்லம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரவை எடுத்துக்கோங்க. நாங்கள் 5 பேர் சாப்பிட்றதுனால நான் 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். வெல்லம் ஒரு பெருசு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கை தண்ணியில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணாதான் அந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கடாயில் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வெள்ளைப்பாகு தேவை, அதனால வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டுறாதீங்க, 1/2 டம்ளர் தண்ணி போதும். ஏன்னா வெல்லம் கரைஞ்சி வரத்துக்காக. நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்படி கரண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கட்டிகள் எதுவுமே இருக்காத அளவுக்கு எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காயை நல்லா தூவி விடுங்க. ஏன்னா ஏலக்காய் போட்டால் தான் வாசனையாக இருக்கும், நறுமணத்தை தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ரவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ரவை கட்டிப்பதம் வராமல் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கட்டி தட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்திருக்கு. அப்புறம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. கை விடாமல் நல்லா கிளறிக்கோங்க, கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக. வேக வச்சு இருந்த சக்கரவள்ளி கிழங்கு கீழே இறக்கி வச்சுட்டு கரண்டியால் நல்லா சூடாக இருக்கிறப்பவே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மாவோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ண முடியும், எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம கலக்க முடியும். அதனால் கட்டி தட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கலந்து வச்சு இந்த விழுதுகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதில் போட்டுக்கோலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்கிட்ட சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஆட் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா கலவையும் ஒன்றா கலந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்போ ரவை நல்லா ஊறினாதான் நம்மளால் ரெசிபி செய்ய முடியும். 10 நிமிஷம் ஊறட்டும், ரெஸ்ட்டாக விட்டுருங்க. தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் ஒரு தோசைக்கல்லில் எண்ணெயை விட்டு தடவி வச்சுருங்க. நல்லா தோசைக்கல் காயட்டும். கலந்து வச்சுருக்க மாவு எடுத்து ரெடி பண்ணி டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. அப்புறம் தோசைக்கல்லில் ஒரு கரண்டி அளவு எடுத்து விடுங்க. ரொம்ப இழுக்க முடியாது, இது இவ்வளோ தான் இழுக்க முடியும், அதுக்கு மேலே இழுத்தா வராது. ஸோ கொஞ்சம் கட்டி கட்டியாகவே எடுத்து ஊற்றிடுங்க. எண்ணெயை சுற்றி வர விடுங்க. நல்லா வேகணும் மாவு, ரவை கலந்துருக்கிறதுனால. அப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. டேஸ்டான சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரெடி. இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் என்ன ஸ்வீட் பண்ணாலுமே சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது எங்களோட வழக்கம். சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. ஈஸியான டேஸ்டான சக்கரவள்ளி கிழங்கு ரெடி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.